ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டைலர்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கழுத்தை சுற்றியும் பீட்ஸும் டியூப்பும் வச்சு சிம்பிளான ஒரு சின்ன டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பாருங்கள், இந்த பெரிய டியூப் ஒன்று எடுத்திருக்கேன், அதே மாதிரி சின்ன டியூப் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதுமாதிரி சின்ன பீட்ஸ் எடுத்திருக்கேன், பால் செயின் எடுத்திருக்கேன், அடுத்தது சின்னதாக சீனி பாசி எடுத்திருக்கேன். எல்லாமே நான் கோல்டு கலரில் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் நெக்கு டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த கழுத்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி கிராண்டாகவும் இருக்கும். நீங்கள் தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் கூடி போனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் இந்த இதை முடிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாமே கையில் தைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இது முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கழுத்துக்கு நான் தேவையான அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இன்ச்சு வச்சு கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ டியூப்பும் பீட்ஸும் வச்சு எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். ஒரு லைன்ஸ் பெரிய டியூப்பும் அடுத்ததில் சின்ன டியூப்பும் வச்சு மாற்றி வச்சு நான் தைக்க போகிறேன். அதுக்கு இடையில கோவி பீட்ஸ் வச்சு இடையில வச்சு தைக்க போகிறேன். அது எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் சின்ன பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டியூப்பு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் வச்சுட்டு ஒரு பெரிய பீட்ஸை வச்சுட்டு திருப்பி ஒரு சின்ன பீட்ஸ் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வரிசையாக எல்லாமே தைக்க போகிறேன். பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் வச்சு வரிசையாக தைக்க போகிறேன். நான் எப்படி தைக்கிறேன் நீங்கள் பாருங்கள். ப்ளவுஸ் கழுத்தை சுற்றி நம்ம பெரிய டியூப்பும் சின்ன டியூப்பும் மாற்றி வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு 2க்கு இடைவெளியில் நம்ம கோவி பீட்ஸும் ஒரு சின்ன சீனி பாசியும் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள் நம்ம எப்படி தைக்கிறேன்ட்டு. இப்போ ப்ளவுஸ் கழுத்து சுற்றி நம்ம கோவி பீட்ஸ் வச்சு தைச்சி முடித்தாச்சு. இது முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் கழுத்தை சுற்றி நான் பால் செயின் ஒட்ட போகிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதை ஊசி நூல் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம்னா இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.